அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்விலே பெரிய காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றும். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறவராகவே இருக்கிறார். தேவையோடு ஒருத்தர் இருப்பார், ஆண்டவர் பார்ப்பார், அவருடைய கண் அதை பார்க்கும். ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன காரியங்களை பார்த்தீர்களா வியப்பாக இருக்கும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம், திமிங்கலத்துக்கும் சாப்பாடு போடுறாரு, அது டன் கணக்கில் விழுங்கும். அதுக்கும் ஆண்டவர் ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீர் என்று அவைகளெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. ஏது திமிங்கலம் பெரிய வயிற்றையும் வாயும் வச்சுக்கிட்டு, அந்த ப்ளூ வயல் ரொம்ப ரொம்ப பெருசு. தேவன் அவைகளுடைய தாகத்தை தீர்க்கிறார், அவைகளை திருப்தி செய்கிறார் எழுதியிருக்கிறார். அதில் ஆச்சரியமா சொல்ல, வரையாடு, காட்டுக்கழுதை, சிங்கங்கள், வைல்ட் பீஸ்ட், இதெல்லாமே அது காட்டையே மேய்ஞ்சிக்கிட்டு நடக்குது, நமக்கு தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றார், அவர்தான் அவைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். அவைகள் எல்லாம் உண்மை ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று, ஏற்ற நேரத்தில் சரியான டைம்ல எனக்கு சாப்பாடு போடுவீர்னு அவைகளெல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும். அவைகளெல்லாம் உண்மையே நோக்கி காத்திருக்கும். அப்படின்னா உமட்டண்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். காட்டு மிருகங்களுக்கு தெரியுது கர்த்தர் தான் நோக்கி இருக்கணும், அதெல்லாம் உண்மைதாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில பார்ப்போம், இல்லைன்னு சொல்லுவோம், தாரும்னு கேட்க மாட்டோம். பார்த்து பாருங்க, என்கிட்ட நிறைய பேர் கூப்பிடுவாங்க, நான் ரொம்ப கவனிப்பேன் அவங்க பேசுறது, எப்படி பேசுறாங்க கண்டிப்பா கவனிப்பேன். எனக்கு சிலது அது பிடிக்காது, கேட்குற விதம் பிடிக்காது. ஆனாலும் பிடிக்கலைனாலும் அதை சொல்லிடுவேன். பிடிக்கலைன்னு சொல்ல மாட்டேன், அதை திருத்த ட்ரை பண்ணுவேன். ஏன்னா கேட்குற விதத்துல நிறைய தப்பு, ஏன்னா கொடுக்கறது அங்கே போகணும் இல்லையா, அதனால என்ன கேட்டானா நீங்க ஜோம் பண்ணணும் கடமை, அப்படியெல்லாம் கிடையாது. கேட்கிற எவனுக்கும் கொடு என்பதுதான் சட்டம். ஜோம் பண்ற கடமை அப்படிலாம் கிடையாது. யாருக்கும் ஜெபிக்கிறதுக்காக என்ன பண்ணல, ஜெபிக்க வைக்கல, கொடுக்க தான் வச்சிருக்கணும். புரியல? எங்களுக்காக நீங்க ஜோம் பண்ணிடுங்க அப்படி அப்பாயின் பண்ணல. என்ன, நான் ராஜ்யம் கேட்கிற எவனுக்கும் கொடு. ஹல்லேலூயா. இதான் நியமம், இது ராஜ்யத்தின் நியமம். வேற ஊழியங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அது எனக்கு தேவையில்லை, நான் கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் ராஜ்யம் இப்படிதான் செயல்படும். நான் அதைத்தான் சொன்னேன், நீங்கள் தேவையோடு இருப்பீங்க, தேவன் அதை பார்ப்பார், அவருக்கு நல்லாவே தெரியும். அவர்கிட்ட சொன்னா இப்படியே சொல்லுவார், அறிவேன், இதே வேடு தான் சொல்லுவார், அறிவேன். அவர் பேசுறது அந்த மொத்த இடிவெட்டு மின்னலா கேட்ட மாதிரி இருக்கும். ஆண்டருக ஒரு அந்த தன்மையை பாருங்க. தேவன் இருக்கிறாரு, உனக்காக நாம் பேசுறத விரும்பல, நீ பேசணும்னு விரும்புற. இது நல்லதா கெட்டதா? நல்லதுன்னு ஆண்டருக்காக சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன புரியுது, இது என்னடா இந்த ஆளை ஜோம் பண்ண விட மாட்டாரா இவரு, நான் தான் ஜோம் பண்ணணுமா? அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நமக்கு ஜெபிக்க ஆள் வேணுமே. இவர் வசமா எஸ்கேப் ஆகிற போல இருக்கு ஜெபிக்காம, நான் தான் ஜெபிக்கணுமா? அப்படி அல்ல, அதை பார்க்க வேண்டியது. இது ஒரு உறவு, தகப்பன் பிள்ளை. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில வேலைக்காரன் எதுக்கு? அவன் என்ன கேட்கட்டும், என் பையன் தானே, என் பொண்ணு தானே, என் மகள் தானே, என்கிட்ட கேட்கட்டும். அவளுக்கு என்ன எனக்கிட்ட பிரச்சனை, நீ என்ன கேட்கறது? அந்த மாதிரி. புரியல? உரிமை, உறவு, அந்த மாதிரி தேவனாக உங்களுக்கு இருக்கிறது. அதை புரிஞ்சுங்க. நீங்க இல்லை என்று சொல்வதை அல்ல விரும்புவது, எனக்கு தாரும் என்று கேட்பதை விரும்புகிறான். அந்த சொல்ல பாருங்க, அந்த பேச்சு. இன்னும் அதிகமாக சிலர் கூப்பிட்டு, எனக்கு ஒரே வயிற்று வலி அல்லது நெஞ்சு வலி அல்லது தலைவலி அல்லது ஒரே காய்ச்சலா இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் இன்னும் கவனிச்சுட்டே இருப்பேன். அடுத்து என்ன சொல்ல போறாங்க? அவங்க என்ன நினைப்பாங்க, காய்ச்சலா இருக்குன்னு நான் என்ன பண்ணணும், உடனே ஜோம் பண்ணணும் அவங்க எதிர்பார்த்துட்டு சொல்றது. நான் என்ன சொல்றேன், நான் இவ்வளவு காய்ச்சல் எல்லாம் கஷ்டப்படுறேன், எனக்கு இப்பொழுதே சுகம் வேணும், கர்த்தர் எனக்கு சுகம் தரணும். அதுக்கு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, சுகம் வேணும், விடுதலை வேணும், அப்படி எது வேணும் என்பதுதான் முக்கியம். என் பிள்ளைக்கு, என் வாழ்க்கைக்கு, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேணும். அதான் ஆண்டவர் சொன்னார், சட்டமாவே சொல்லிட்டார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. கேட்பதை பத்தி தெளிவா சொன்னார். ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனிடத்தில் ராத்திரியிலே சென்று, எடுத்து வாசிங்க தம்பி. உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிற இடத்தில், பாருங்க, உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியும், ரொம்ப பழக்கம், ரொம்ப
கூட்டு உள்ளவங்கள்ட்ட போய் பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான். இவர் தன்னுடைய நண்பனிடத்தில் போய் சொல்லுகிறார், என்னுடைய ஒரு நண்பன் இந்த ராத்திரி நேரத்துல என்னிடத்துல வந்திருக்கிறாரு. அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவர் பசியோட இருக்கிறார், அவருக்கு முன்ன வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். நீர் 3 அப்பங்கள் ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்லிட்டு விடுறதுக்கு இல்ல, ஏதாவது தாங்க அப்படின்னு கேட்கல, தெளிவா கேட்கிறார். 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக என்னை தொந்தரவு செய்யாது. முதல்ல பதில என்னது? சரி சரி நின்னதில்ல வார அல்லது உள்ளவா அப்படி சொல்லவே இல்லை. உடனே ரெடி நான் வாங்கிக்கோ அப்படி சொல்லல. இது இயேசு சொன்ன சம்பவம். என்னை தொந்தரவு செய்யாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. தேவன் ராஜ்யத்தை பத்தி விளக்கின சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்க தேவையோட நிக்கிறீங்க. ஒருவேளை உங்க பிள்ளைக்காக, உங்க வாழ்க்கைக்காக, வீட்டுக்காக, உங்க ஏதோ ஒரு காரியத்தினுடைய அவசர தேவை. ஹல்லேலூயா. ஆனால் அங்கிருந்து பதில் வருகிறது, என்னை தொந்தரவு செய்யாதே. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. எப்படி இருக்கும்? நீங்க ஜெபிக்க கூப்பிடுறீங்க, நம்ம சரியான ரெஸ்பாண்ட் பண்ணல, எப்படி இருக்கும்? ஆபத்துக்கு யூஸ் ஆனால நிறைய யாரை வச்சிருக்கணும், நிறைய பாஸ். ராஜ்யத்தை என்று அறிந்து கொண்டாயோ அன்று முதல் அதை மட்டும் தான் பிடிக்கணும். இல்லைன்னா 5 பிடிச்சிருப்போம்ல, 5 கைவிடும். ஹல்லேலூயா. ராஜ்யம் தேவனால் நியமிக்கப்பட்டது. எதை பிடிக்கணும்னு தெரியணும். எதை கர்த்தரை சரியா முழு இரத்தோட பிடிச்சா அங்கே பதில் வந்துடும். அதுல நம்முடைய மனம் உறுதிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இங்கே பதில் ஒரு போரான பதில், சலிப்புண்டாக்கும் பதில், சோர்வுண்டாக்கும் பதில். நமக்கு கேட்ட உடனே கிடைக்கலையே, ஜெபிச்ச உடனே நடக்கலையே, தோணுதா இல்லையா? ஜோமணி பார்த்த உடனே நடக்க மாட்டேங்குது. என்னதுன்னு தெரியாதனால அந்த பிரச்சனை. நம்ம வாய் கொடுத்தனாலேயே இருக்கும், நம்ம பேசுறதுனாலேயே இருக்கும். ஹல்லேலூயா. தேவையில்லாதவங்க வாழ்க்கையில தேவையில்லாத காரியத்தை பத்தி சம்பாஷித்தனாலேயே இருக்கும். அதனாலேயே அந்த பேய் உங்க மேல வந்து ஏறி இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? இப்படி எல்லாம் ஏத்தி வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரே அடி கிடையாது. தவறான அணுகுமுறை உடனடியான பதிலையும் கொண்டு வராது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே அவர் சொல்லுகிறார் ஒரு காரணம், என்னை தொந்தரவு செய்யாதே. கதவு பூட்டியாயிற்று. கதவு பூட்டியாச்சு. என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள். என் பிள்ளைங்களும் என் கூடவே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். ஆமா, பிள்ளைங்க தூங்குறாங்க இல்லையா, தட்டினா எழும்பிடுவாங்க. அவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால அவன் அவனுடைய சௌரியத்தை சொல்றான், தன்னுடைய கன்வீனியன்ட், தன்னுடைய சிச்சுவேஷன், தன்னுடைய நிலைமை பேசுறாங்க. பதில பாத்தீங்களா? நான் எழுந்து தரக்கூடாது, நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? என்னை தொந்தரவு செய்யாது. இது எப்படின்னா ஆண்டவர் கிங்டம் பத்தி பேசுறாரு. ராஜ்யத்தினிடத்திலே நீங்கள் சென்று கேட்கிறீர்கள், அங்கிருந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நோ ரெஸ்பான்சிபிள், பதிலே இல்லை. என்ன தொல்லை பண்ணாத மாதிரி இருக்காங்க. உடனே நம்ம பதில் இல்ல, சரி போயிடுவோம். நம்மள அந்த மாதிரி வேற ஏதாவது வேலை பார்ப்போம். அப்படி இல்ல. இயேசு சொல்லுகிறார் திரும்பவும், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது. முதல்ல தொந்தரவு பண்ணாத, ரெண்டா தரவே கூடாது, நான் உன்னை தரமாட்டேன். இயேசு 2 குருடர்களுக்கு அப்படி நடந்து கொண்டார். கிரேக்க ஒரு ஸ்திரீ தன் பிள்ளைக்காக பின்னாலேயே வந்த அவகிட்ட அப்படிதான் நடந்தார். அநேக இடத்துல அவர் அப்படிதான் நடந்துகிட்டார். பேசாம போனார். தொல்லை மேல தொல்லை பண்ணி கேட்டு புடிச்சு வாங்கி இருக்க. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு வாட்டி ஜெபம் பண்ணி தீரல அப்படின்னா தீரல. சில காரியங்கள் நிதானமா தான் தீரும். கர்த்தரிடத்துல வந்தாலே அவர் உன் சத்தத்தை கேட்டிருந்தால் பரிகாரம் தராம விடவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய மனம், நம்ம மனம் என்ன சொல்லுது? ராஜ்யம் சொல்லுது தரக்கூடாது, என்ன தொந்தரவு பண்ணாது. பின்பு அடுத்த கட்டம், 3வது முறை, தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் ஃப்ரெண்ட் வந்து கேட்டானே, இந்த பிள்ளை ரொம்ப நாளா என்ன சோத்திரம் பண்ணுது, கூப்பிடுது, ஜெபிக்குது, சரி நமக்கு ஃப்ரெண்டு, அதனால எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் ஃப்ரெண்டா இருக்கனால கொடுப்போம். அப்படி இல்லையா? தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து ஃப்ரெண்டு கேட்டான் கொடுப்போம். அப்படி இல்ல, வருந்தி கேட்கிறானே அவன் ஃப்ரெண்டோ எதிரியோ கேட்டால் தேவன் இல்லை என்று சொல்ல மாட்டான். ஹல்லேலூயா. அது புரியுதா? ஆண்டுடைய மனதை பாருங்க. நீ நம்ம ரொம்ப நல்ல பிள்ளையா நீங்க நடந்தனால உங்களுக்கு தந்துருவார். அப்படி இல்லை, நீங்கள் கேட்டபடியா தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது. வருந்தி ஏன்னா ஏற்கனவே
டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னபுறம் போகல, நான் உனக்கு தரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னபுறம் போகல. அதான் வருந்தி கேட்கிறது. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப நம்மலாம் ஒரு காரண்ட் வேட அப்படி கேட்போம், அப்புறம் நமக்கு கோபம் வந்துடும். சைலண்ட் கோபம், ஒரு மாதிரி மனசு வெறுப்பா இருக்கும், விரக்தியா இருக்கும். என்னத்தடா லைஃப், என்ன கேட்டாலும் ஒன்றும் நடக்காது. நமக்கு மட்டும் ஆண்டவர் ஒன்றும் பண்ண மாட்டோம். நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் சரியா பதில் வராது. நம்மளை என்னமோ இப்படி பிடிக்காம விட தள்ளி விட்டார். நான் இப்போ அவருக்கு வேண்டாம், எங்க அம்மைக்கும் வேண்டாம், எங்க அப்பனுக்கும் வேண்டாம், கூட பிறந்தவங்களுக்கும் நான் வேண்டாம், என்ன என் பொண்டாட்டிக்கும் என் மாப்பிள்ளைக்கும் வேண்டாம், இப்போ ஆண்டவருக்கும் வேண்டாம். நம்மளே சொல்லுவோம் இதெல்லாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாய்ப்பாடுங்க அது. நம்மகிட்ட இது எங்க ஏதாவது இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம். என்ன யாருக்கும் வேணாம், ஆண்டவருக்கு நான் வேண்டாம், என்னை ஒதுக்கி வச்சுட்டார், என்ன எல்லாரும் திட்டுறதுக்கு வச்சுட்டார். நம்மளாம் சொல்றது இது நீ பயங்கரமா கர்த்தர் மேல குற்றச்சாட்டை அடுக்கி கொண்டு போகிறாய் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நமக்கு சில காரியங்கள் உண்மை தெரியாதபடியால் வாய்ப்பதறி பேசக்கூடாது. அதுவே பெரிய பொல்லாப்பா இருக்கும். பொல்லாப்புன்னா அது என்ன, உங்களுடைய அது வரைக்கும் கட்டி எழுப்பின வாழ்க்கை இடிந்து போய்விடும். அவ்வளவு. கர்த்தர் ஒன்றும் அதுக்காக நஷ்டப்பட மாட்டார். நீங்கள் கட்டினதை உங்கள் கையாலே நீங்கள் இடிக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் அறிக்கைகளை பயன்படுத்தி பிசாசு உங்கள் மேல் அதிகாரம் செலுத்துவான். திரும்ப ஒன்னேன்னு தான் வரணும். எதுவா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு நல்லதான் செய்வார், அவர் எனக்கு நல்லதை செய்வார். அந்த மனநிலை அது இருந்துன்னா நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. சரி, ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்றும் புரியலைன்னா என்ன நினைப்பீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆண்டவரே எனக்கு அது புரியல, ஏதோ காரணம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரத்யட்சமான பழக்க வழக்கத்தை தேவனோடு வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன சம்பவத்தில் அவன் எனக்கு சிநேகிதனாய் இருந்ததற்காக நான் கொடுக்கவில்லை, அவன் என்னிடத்தில் வருந்தி சொல்லுவோம். நீங்கள் வருந்தி கேட்கிறது என்ன? இல்ல சலிப்படைஞ்சு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்ன ஆனாலும் தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போயிட்டோ, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமம், அக்கிரமத்தை மாத்துறதுக்கு வேகமா இருக்கணும். நம்ம கிட்ட அநேக மீறுதல்களும் அக்கிரமங்களும் இருக்கும். முதலாவது ஒத்துக்கணும், அப்புறம் அது என்னன்னு தேடணும். ஹல்லேலூயா. நம்ம நடந்து வந்த வழிகள், பாதைகள், செயல்கள், நடப்பித்த கிரியைகள் அனைத்திலும் என்ன இருக்கும்? அக்கிரமம் இருக்கும், மீறுதல் இருக்கும். அது நமக்கு தடையாக இருக்கும், அது நமக்கு எதிராக இருக்கும். இதையும் நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை ஒன்றும் குறுகல. ஹல்லேலூயா. இங்கே நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு மனிதன் பிறவிலேயே குருடனாய் பிறந்து விட்டான். சீஷர்கள் அவனை பார்த்து ஆண்டவரிடத்திலே காண்பித்து, ஆண்டவரே, ரபி இவன் குருடனாய் பிறந்தது. ரபி என்றால் போதகரே. ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ? இவன் செய்த பாவமோ? இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். பிறந்ததே குருடன், அப்ப எப்படி இவன் செஞ்ச பாவம்? அவன் கேட்கிற கேள்வி பார்த்தீங்களா? பிறக்கும் போதே யாரு? குருடன். அப்ப இவன் செஞ்ச பாவமாவே இருக்காது, ஏன்னா பிறக்கவே இல்லையே. பிறக்கும் போதே குருடனா தானே பிறக்கிறான். கேள்வி பார்த்தீங்களா? கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று வாசித்தோம். அக்கிரமம் கேட்க கூடாதபடி, ஜெபம் கேட்கப்படக்கூடாதபடி பண்ணுகிறது. அது ஜெபத்தை குறித்து. ஜெபம் கேட்கப்படாததற்கு காரணங்கள் நம்மிடத்தில் இருக்கலாம். ஜெபித்தபடி காரியம் நடவாமல் இருக்க சில தெற்று குற்றங்கள் நம்மிடத்தில் காணப்படலாம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அங்க சொல்ல அதல்ல, ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம். ஹல்லேலூயா. இங்க சொன்னது என்னது? ஜெபித்த காரியம் கிடைக்காமல், வேண்டின காரியம் நடக்காமல் போனதற்கு காரணம். இப்ப சொல்றது என்னது? தன்னுடைய வாழ்க்கையில் உண்டான பிரச்சனைக்கு காரணம். புரியுதா? பிரச்சனைக்கு காரணம் அவங்க அப்பா பண்ண தப்பா, அம்மா பண்ண தப்பா இருக்கலாம், மேபி, கண்டிப்பா. ஆனா இந்த குருடனுக்கு
ஆண்டவர் அப்படி ஒரு பதிலை சொல்லவில்லை. இங்கே அதை மாற்றி சொல்லுகிறார். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு தேவனுடைய கிரியைகள். நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, போன ஜென்மத்துல இவன் செஞ்ச, இவங்க அப்ப அல்லது இவன் செஞ்ச பாவம் தான் இப்ப இப்படி வந்து பிறந்திருக்கிறான். அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ நல்லதா பிறக்கிறதுக்கு இப்ப நீ நல்லது செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தேட ஆண்டவர் ஆதரிக்கல. ஹல்லேலூயா. அப்ப இந்த குருடனா பிறந்தவன் பிறக்கும் போதே குருடன், அப்ப இவன் செஞ்ச பாவம் அவன் போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சான்னு சொல்றாங்க அந்த மனிதர்கள். அப்படியாதான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இயேசு அதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரே முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் மாமிசத்தில் ஒரு முறை பிறப்பான், தேவனை சேரும் போது அவன் ஆவியினாலே மறுபடியும் பிறப்பான். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்தவன் தேவனுடைய புத்திரன் அல்லது புத்திரி என்று பெயர். அந்த தேவனுடைய பிள்ளைகள் யாராயிருந்தால், தேவனுடைய பிள்ளைகளோ உலகத்தின் ஜனங்களோ, ஒரே முறை மரிப்பார்கள், பின்பு நியாய தீர்ப்பை அடைவார்கள். தேவன் நியாய தீர்ப்பான். இதுதான் உலகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிற உண்மை. ஹல்லேலூயா. போகட்டும். இங்கே இயேசு சொல்லுகிறார், அது இவன் செய்த பாவம், இவனும் இவனுடைய பெற்றோரும் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள் என்னது சொல்லுகிறார்? இவன் குறை உள்ளவனாய், தேவை உள்ளவனாய், பிரச்சனை உள்ளவனாய் வாழ்வது, காணப்படுவது, பிறந்தது தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படுவதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பிரச்சனை உள்ளவங்க புரிஞ்சுக்கணும், தேவனுடைய கிரியை உங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. பிரச்சனை உள்ளவர்களுக்கு தேவனுடைய கிரியை ஆயத்தமாக இருக்கிறது. ஆயத்தமாக இருக்கிறது. ஆயத்தம். தேவனுடைய கிரியைகள். இந்த நாளிலே நான் ஒன்றும் அறியவில்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. என் தேவனே, என் வாழ்வை ஆசீர்வதியும், என் வாழ்விலே மாறுதலை தாரும், என்னை உயிர்ப்பியும், எனக்கு நன்மை செய்யும், என்னை ஆசீர்வதியும், என்னை விடுதலையாக்கும், என்னை குணமாக்கும், என்னை மேன்மைப்படுத்தும் என்று வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்காக தேவ கிரியை ஆயத்தம். அல்லேலூயா. தேவனுடைய கிரியைகள் ஆயத்தம். ஆண்டவருடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காகத்தான் இவன் இப்படி பிறந்தான். அப்போ குறை தேவை இல்லாத நபரே இல்ல. ஹல்லேலூயா. இயேசு நிறைவுள்ளவனை தேடி வரவில்லை, வியாதியஸ்தனுக்கே வைத்தேன் என்று சொல்லப்பட்ட பிரமாணத்தின்படி தேவை உள்ளவனுக்கு பரிகாரி. ஹல்லேலூயா. பலவீனனுக்கு பலம் கொடுக்கிறவர், தேவை உள்ளவனுடைய தேவையை சந்திக்கிறவர், உங்களுடைய வேண்டுதலுக்கு பதிலளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இங்க நான் சொல்லுகிறேன், இது ஆரம்ப கட்டம். இந்த சம்பவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிரியையினுடைய ஆரம்பம். அங்கே சொல்லப்பட்டது சிநேகிதன். இயேசு சொல்லும்போ, நான் உங்களை இனி வேலைக்காரர்கள் என்று சொல்ல மாட்டேன், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரர்கள் என்று நான் சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், ஊழியக்காரன் தன் எஜமான் செய்வதை அறிவதில்லை. நான் உங்களை சிநேகிதர் என்றேன், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னோடு வாழ்ந்து பழகி கொண்டிருக்கிறவர்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறார். யாரு சிநேகிதன்? தேவனுடைய ஐக்கியப்பட்டிருக்கிற, தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கிற, தேவனுடைய பழக்கத்தில் இருக்கிற நபர்கள். ஹல்லேலூயா. பழகிறனால தருவாரு அப்படி கிடையாது. பழகிறனால சரி ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டானே, நீங்க ரொம்ப ஆண்டுடைய பிரியமான பிள்ளைங்க அதனால கொடுத்துருவோம் அப்படி இல்லை. நீங்க ரொம்ப பழக்கம் உள்ளவங்க அதனால செய்யறதில்லை. அதனால ஆண்டு எல்லாம் தனியா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, நான் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரே பார்த்து குறையலாம் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. கேட்கிறவனுக்கு வருந்தி கேட்டான். இது ஒரு விதம், தேவன் வச்சிருக்கிற முறை. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில பல தேவைகள் எதர்ச்சியாக திடீரென்று வழிப்போக்கரை போல வரலாம்.
எது வழிபோக்கனை போல வரும்? சிலருக்கு வழிபோக்கனை போல சில காரியம் வரும் பாருங்க. நீதிமொழிகள்ல ஞானி சொல்லுகிறார், சோம்பேறிக்க வாழ்க்கையில தரித்திரம் வழிபோக்கனை போல வரும். உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். வறுமை ஆயுதம் அணிந்தவனா யாரு? ராணுவ வீரன், ஆர்மி, ஆயுதம் அணிந்தவன் வர்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. யாருக்கு? சோம்பேறி. சோம்பேறி செய்ய வேண்டியதை செய்யாதவன். நம்ம செய்ய வேண்டிய செய்யாதவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு விட்டுருவோம். ஜெபிக்கணும்னு தெரிஞ்சும் ஜெபிக்காதவன். அதாவது எதிர்கொள்ள வேண்டிய நேரத்தில் சத்துருவை நீங்கள் எதிர்கொள்ளாவிட்டால் உங்கள் மேல் அதனுடைய வலிமை ஆளுகை செய்யும். அப்படிதான் நிறைய பேர் இன்னைக்கு போயிட்டு 2 நாளைக்குள்ள என்ன பண்ணுவாங்க? அந்த வலி வந்துட்டு, இந்த வலி வந்துட்டு, அந்த பிரச்சனை வந்துட்டு, இது வந்துட்டுனால ஃபீல் பண்ணுவீங்க. ப்ளீஸ் புரியுங்க. நீங்க அனுதினமும் செயல்பட வேண்டியவர்கள். அப்போ உங்க சொல்லுகிறார், வறுமை வரும். என்னெல்லாம் வரும்? தரித்திரம் வரும். தரித்திரம் வறுமை என்பது நம்முடைய அன்றாட தேவைகளில் வருகிற தடைகள், குறைவுகள், இருக்க வேண்டியது இல்லாத குறைவுகள் தான் வறுமை. அல்லேலூயா. பாருங்கள், வாழ்க்கையிலே சுகம் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்கணும், நம்முடைய பொருளாதார தேவைகள் இருக்க வேண்டும், நமக்கு வேணும். வீட்டுல ஐக்கியம் இருக்கணும். நீங்கள் செய்கிற கிரியைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும். உங்களுடைய பிரயாணம் வைக்கணும். உங்களுடைய வேலையும் பலன் உண்டாகணும். நீங்க எந்த காரியம் எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு நன்மையாக காணப்பட வேண்டும். இதிலே தாழ்ச்சி, குறைவு, வீழ்ச்சி, கட்டுகள், தடைகள், குறைவுகள் இவைகளை ஏற்படுத்துவதுதான் சத்துருடைய வேலை. ஹல்லேலூயா. அதாவது தேசத்திலே பஞ்சம், பொருளாதார பற்றாக்குறை, குடும்பத்திலே, வாழ்க்கையிலே, வீட்டிலே. ஹல்லேலூயா. தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விலை வாசி உயர்ந்து கொண்டு போகிறது, நம்ம அதை பார்க்க முடியும். ஆனாலும் உங்கள் காரியங்கள் ஜெயமாய் நடைபெறும். இது உங்களுடைய நடைமுறை காரியம். அதாவது வழிபோக்கன் என்பது சும்மா இந்த வழியே போறார், டக்குன்னு வந்துடுவார். அதான் திடீரென்று வந்துடுவார். பிள்ளைகள் படித்துக் கொண்டிருப்பார்கள், அம்மா நான் இன்னைக்கு புறப்பட்டு நாளை வந்துடுறேன் சொல்லிட்டு வருவாங்க, எதிர்பார்த்திருப்பி. வழிபோக்க அப்படி இல்லை. அப்ப பிரச்சனை திடீரென்று வரும். குறைவு, தரித்திரம், வறுமை. வேதம் சொல்லுகிறது எது எப்ப வருது? திடீரென்று பிரச்சனை. திடீரென்று ஒரு சில காரியங்கள் எல்லாம் கேட்டா அப்படி ஆச்சரியமா இருக்கும். நல்லா தூங்கினாங்க, திடீரென்று நெஞ்சு வலிக்குது. ஹல்லேலூயா. எது எப்ப வருதுன்னு தெரியாதுன்ற. இப்போ தாழ்ச்சி என்பது குறைவு, தாழ்ச்சி. சிங்க குட்டிகளுக்கு தாழ்ச்சி வரும். யாருக்கு தாழ்ச்சி வராது? கர்த்தரை தேடுகிறவனுக்கு. கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதே. அல்லேலூயா. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. கட்டாயம் தேவை. இதுலதான் நம்ம என்ன பண்ணுவோம்? சோம்பேறித்தனத்தை முதலாவது காட்டும். கர்த்தரை தேடுற காரியம் என்பது ஜெபித்து, தேவனை துதித்து, கர்த்தருடைய உதவியை, வல்லமையை, பிரசன்னத்தை, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். கர்த்தரை நாடுங்கள் அப்படினாலே அதுக்கு அர்த்தம் கர்த்தருடைய உதவியை நாடுங்கள் என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் அப்படிதான் எழுதி இருக்கும். கர்த்தருடைய உதவி, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் தேடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி? இது நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாத காரியம். அதாவது அந்த வாக்கியம் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய உதவியை நாடுங்கள். அடுத்தது அவருடைய வல்லமை, பலன், திராணியை நீங்கள் பெறுங்கள், நாடி பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது நீங்கள் வாழ்கிற வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய பிரசன்னம்
அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னே போகட்டும். உங்களுக்கு முன்னே என்ன போகட்டும்? சமூகம். கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய வல்லமையை பெற்றிருத்தல், கர்த்தருடைய பிரசன்னத்தால் வழி நடத்தப்படுதல், இந்த மூன்றும் ஒரு நபருக்கு ஒவ்வொரு நாளும் தேவை. ஹல்லேலூயா. இது என்னமோ பிரச்சனை உள்ளவன் அப்படி இல்லை, ஒரு மனிதனுக்கு தேவனை பெறுதல், ஹல்லேலூயா, தேவனை புசித்தல், தேவ சாயலால் நிரப்பப்படுதல், தேவனுடைய குணலட்சணங்களால் நிரப்பப்படுதல், தேவனுடைய சத்துவமேறிய வல்லமையை பெறுதல், தேவ சமூகம் உன்னை ஆளுதல், நடத்துதல். ஹல்லேலூயா. எப்படி நம்ம வாசித்தோம்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எதுக்கு அப்படி சொன்ன? தேடாதவன் யாரு? சோம்பேறி. சோம்பேறி என்றாலே செயல்படாதவன். ஹல்லேலூயா. இங்கே சொல்லுவது வேலை செய்யாதவனையும் சொன்னாலும், இது எழுத்தின்படி வேலை செய்யாதவனை சொல்லி இருக்கிறது. வேலைக்கே போகாத ஆளு சிலர் இருப்பாங்க, வீட்டில் வேலைக்கு போக பிடிக்காது, வேலை செய்ய பிடிக்காது, அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் சின்னதுலேயே வேலை செஞ்சதில்லை, வேலை செய்ய மனசு இல்லைன்னா சாப்பிடாத, அப்படிதான் பைபிள் எழுதியிருக்கு. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால், வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. கட்டளை. மனம் இல்லாத சிலர் வேலை இல்லாம இருப்பாங்க, அவங்கள சொல்லு. வேலை செய்து மனசு ஃபர்ஸ்ட் வேணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த காரியம் நான் என்ன செய்யறது, அப்படி ரெண்டாவது மனசு முதல்ல, ரெண்டாவதா என்ன செய்வது, எப்படி செய்வது, எங்கே செய்வது, அதெல்லாம் பின்னால. ஃபர்ஸ்ட் வேலை செய்யத்தக்க ஒரு மனம் வேணும். சிலருக்கு வேலை செய்யறதுக்கு மனசு இல்லாத அளவுக்கு பழகி இருப்பாங்க. சிலருக்கு வீக்னஸ், சின்னதிலேயே சில உடம்பு பலவீனம், வீசிங் பிரச்சனை, எலும்பு பலவீனம், நரம்பு பலவீனம், புத்தி பிரச்சனை, இல்ல அடிக்கடி வியாதி, இப்படியெல்லாம் வர்றவங்க வேலை செய்யாமலே அவங்க அம்மா எல்லாமே செஞ்சு வளர்த்துருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அடுத்தவனை நஷ்டப்படுத்துற மாதிரி செய்யாது. அது கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை வந்து நிற்கும். கர்த்தர் அதை பார்ப்பார். மற்றவனை வஞ்சிக்கிற மாதிரி, கெடுக்கிற மாதிரி, திருடுற மாதிரி எல்லாம் என்ன பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். வேலை நம்முடைய கடமை. வேலை செய்யத்தக்க பலனை கர்த்தர் தருகிறார். நம்முடைய கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முயற்சிகளை கர்த்தர் வாய்க்கப்படுவார். கர்த்தருடைய கிருபையை எத்தனை பேர் கேட்டு பெற்றுக் கொள்வார்களோ அவர்கள் மேல் அது பரிபூர்ணமாய் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொன்னேன், மனம், வேலை செய்ய மனம் வேண்டும். இல்லாத ஆளுக்கு பேர் தான் என்னது? சோம்பேறின்னு சொல்லப்படுகிறது. இங்கே சோம்பலா இருக்கிற மனிதன் ஒரு பெரிய பிரச்சனையை திடீரென்று சந்திக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு அநேக காரியங்களை குறித்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறவர். நம்ம பெரும்பாலான நேரத்தை சாப்பாடு சம்பந்தப்பட்ட காரியத்துல தான் செலவழிக்கிறோம். அது வேலை செய்யறதும் சாப்பிடுறது. அது போக மீதி உள்ளதுல பெருவாரியான நேரத்தை தூக்கத்தை கழிக்கும். கர்த்தரை தேடுகிற காரியங்களில் நாம் அதிகமாக கவனம் செலுத்துறது குறை. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது, நடக்க இருக்கிறது, அதற்குரிய பரிகாரம் அளிக்கிற கர்த்தர், இதை பற்றி உள்ள அறிவு நமக்கு சுத்தமா இல்லாம போயிடுது. அது திடீர்னு வரதில்லை, அது பழக்கத்துல வரும். ஹல்லேலூயா. எப்படி வரது? கர்த்தரோடு உள்ள பழக்கம். ஆமா, இப்ப எங்களுக்கு எல்லாம் தனி சலுகை கிடையாது, உங்களை மாதிரிதான். நாங்க என்னமோ ஊழியக்காரங்கனால ஜெபம் பண்ணணும். நீங்க உங்களுக்கு ஏற்ற தேவைக்கு நீங்க ஜெபித்துதான் ஆகணும். கர்த்தரிடத்தில் பலனை பெற்றுதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடிதான் ஆகணும். உங்களுக்கு அதற்கு பலன் உண்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும், வழிபோக்கன் வர்ற மாதிரி திடீரென்று குறைவு வருகிறது, பிரச்சனை வருகிறது, வியாதி வருகிறது, போராட்டம் வருகிறது, தடை வருகிறது, எல்லாம் சரியா நடக்கும். திடீரென்று அங்க என்ன ஒரு குழம்பி. ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் வருகிற சூழ்நிலை இருக்கிறபடியா உலகத்துல எதுவுமே திடீரென்று நடக்கும். எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எதிர்பாராத விதமாய் சூழ்நிலைகள் கடந்து வரும். உலகத்தில் அப்படிதான். சிலது நமக்கு வர்ற நேரம் தெரியாது,
அது வந்து பல பாதிப்புகளை உண்டாக்கின பிறகுதான் தெரியும். சரீர அளவுல அநேகர் அப்படிதான். சின்னதா ஏதோ ஒரு சளி வந்துட்டு, தும்மல் வந்துட்டு, காய்ச்சல் வந்துட்டு, பாடி பெயின் வந்தது, இல்ல ஸ்டொமக் பெயின் வந்தது, இப்ப நான் மாத்திரை போட்டு சரியாக்கி வந்தது உள்ளதான் இருக்கும், எங்கேயாவது இருக்கும் ஒழிஞ்சுக்கிட்டு. அது நாள்பட உங்க வாழ்க்கையில அது பலவிதமான பலவீனங்களை உருவாக்கும். அதுதான் சொல்றேன் இல்லையா, வரும்போதே. இப்ப இங்க ஆயுதம் அணிந்தவனை போல் எதிரி வரும்போது, வல்லமைகள் வரும்போது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் உனக்கு எதிரை வரும் போது அதை நிர்மூலமாக்குகிற நபராய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்துல பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் அம்பு பறக்குதான். அம்புனா என்னது? நம்மை தாக்குகிற வல்லமை, தாக்குகிற வல்லமை. நம்மளால பகல் பறக்க அம்புக்கு அப்படின்னு காணாம படிச்சுட்டு போயிடும். நிறுத்தி நின்னு பாருங்க. பகலில் பறக்கும் அம்பு, பகலில் அம்பு பறக்கிறது. யுத்த காலங்களில் மிசைல் பறக்கும், குண்டு பறக்குது, துப்பாக்கி இருந்து தோட்டா பறக்குது. அதே தான் இங்க சொல்றேன். பகலில் பறக்கும் அம்பு இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும். அப்ப திடீரென பறந்தது நம்மளை வந்து தாக்கிரும், நம்ம நன்மையில வந்துரும், நம்ம வாழ்க்கை கிட்ட வந்துரும், பக்கத்துல வந்துரும், நிலத்துல வந்துரும், வீட்டுல வந்துரும், வீட்டார் மேல். இதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது. பகல் நேரத்தில் வருகிற சம்பவங்கள். ஹல்லேலூயா. அம்புக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும். இரவில் பயங்கரம் என்றால் பயங்கர விபத்து, பயங்கர ஆபத்து, பயங்கர வலி, பயங்கரனா டெரிபிள், கொடிய என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப வாழ்க்கையிலே இவைகள் இரவு என்றும் பகல் என்றும் பாராமல் வருகிறவைகள். ஹல்லேலூயா. நல்ல மனுஷனா இருந்தாரியா, எங்கேயோ போயிட்டு வந்தாரு, பயங்கர கோபக்கார ஆயிட்டாரு. சொல்றோம்ல, ஒரே சண்டை, ஒரே அடி. புரிஞ்சுக்க, அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு பகல்ல பறந்ததோ ராத்திரி பறந்ததோ உள்ள வந்து இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ரியலி சில நபர்கள், சில ரொம்ப பேய் பிடிச்ச ஆளுங்க. பேய்னா ஆடுற பேய் பெரிய பிரச்சனை இல்லை, சாதா ஆடாத சில நிறைய ஆவிகள் பிடிச்ச ஆளுங்க இருப்பாங்க. அவங்க பக்கத்துல வந்தாலே அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஆவிகள் அம்பாதான் நம்மகிட்ட வந்து சொருகும். எரிச்சல் கொண்டவன், பகைமை கொண்டவன், பொறாமை கொண்டவர்கள், வன்கண் கொண்டவர்கள், காய்மகாரம் கொண்டவர்கள், இச்சை பிடித்தவர்கள், விபச்சார ஆவி கொண்டவர்கள், வேசித்தன ஆவி கொண்டவர்கள், பகை, வைராக்கியம், தந்திரம், இப்படிப்பட்ட பலவிதமான குணங்களையும் கொள்கைகளையும் உடையவர்களிடத்திலிருந்து என்ன வரும்? அம்பு வரும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு நல்லா போய்வாங்க. வரும்போது வந்து, அம்மா ஒரே தலைவலி, ஒரே வயிற்று வலி, ஒரே உடம்பு வலி, இல்ல காய்ச்சல், இல்ல பலவீனம், இல்ல ஒரே சளி, இப்படி பல காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும். பாருங்க, உங்களுக்கு வரும், நீங்க போய் வர இடங்கள்ல இருந்து வரும். இதெல்லாம் நம்ம என்ன வந்துன்னு புரியாமலே இருக்கிறோம். வாழ்க்கை ஃபுல்லா சொல்லி கொடுத்தாலும் புரியுதில்ல. அதெல்லாம் சொல்லல. பகலில் பறக்கும் அம்பு வந்து இருக்கிறது என்று புரிய வேண்டும். பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்பு, மனமடி வாக்குகிற அம்பு, நம்மை பலவீனப்படுத்துகிற தாக்குகிற ஆயுதங்கள். ஆண்டவர் பொதுவா சொல்லிட்டார், உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும் வாய்க்காதே. இப்போ இப்போ இயேசுவின் நாமத்தில் சரீரங்கள் இருக்கிற அம்புகள் பிடுங்கப்படட்டும். இப்போ சரீரங்களை விட்டு, அவயவங்களை விட்டு, உடம்பின் சகல பகுதியை விட்டு இயேசுவின் நாமத்தில் உன்னிலே தைத்திருக்கிற அம்புகள் பிடுங்கி போடு. மனிதர்கள் பேசின பேச்சினால், வார்த்தைகளால், உன்னை விரோதித்த நபர்களுடைய வார்த்தைகளால், உன்னை வெறுத்த உன் வீட்டாரால், உன் தகப்பனால், உன் ஆண்டவனால், உன் சகோதரியால் உண்டான அம்புகள், சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கப்படு. திரும்பி போ. சரீரத்தில் வியாதிகளும் வாதைகளையும், குடும்பத்தில் சமாதான குழப்பத்தையும் கேட்ட உண்டு பண்ணுகிற அம்புகள், சாபங்கள், பிரிவினை ஆவிகள்,
உன் மனதை விட்டு பிடுங்கு, உன் சரீரத்தை விட்டு பிடுங்கு, உன் வீட்டை விட்டு பிடுங்கு, உன் கையின் கிரியைகளை விட்டு பிடுங்கு. ஹல்லேலூயா. இது ஒரு நாலேஜ். உங்களை குறித்து உங்களை அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளுகிற வார்த்தைகளை, தீமையான வார்த்தைகள், எரிச்சலான வார்த்தைகள், பகையோடு கூடிய உங்க வளர்ச்சியை சகிக்காதவருடைய வார்த்தைகள், அது நல்லது போல இருந்தாலும் அது சாபமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய மனசு சரியில்லை. அவைகள் உங்கள் மேல் அம்புகளை போல தைக்கும். தெரியுமா? அதைத்தான் சொல்ல வந்தேன். உங்களுடைய நன்மைக்கு அது தடையாக இருக்கும், உங்கள் வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்துல நான் சொல்லி இருக்கிறேன். ஆகாப் என்கிற ராஜா, அவன் ஒரு துன்மார்க்க மனிதன். அவன் மனைவி என்ன சொன்னாலும் செஞ்சிருவான், கொல்லுனா கொன்றுவான். அந்த மாதிரி ஆள் அவர். அவனை ஆண்டவர் துன்மார்க்கனா சொல்றான். யுத்தத்துக்கு போவான். வேதத்தில் எழுதி இருக்கிறது, நினையாமல் ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான், வில்லை நாணேற்றி எய்தான், அம்பை எய்தான். அது இஸ்ரவேல் ராஜாவுடைய கவசத்தின் சந்துக்குள் பட்டது. நினையாமல் அவன் சொந்த பிளான் இல்லாம சும்மா கண்ண மூடிட்டு எய்து விட்டான். அது நீட்டா போய் எங்க வந்துட்டு இஸ்ரவேல் ராஜா போட்டிருந்தார கவசம், பெண்களை கவசம் போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்படி எல்லாம் அம்பு எய்வானுங்க, நம்ம மேல நெஞ்சில கிஞ்சில தான் பற்றக்கூடாது, சுத்தி போயிடக்கூடாது நம்ம அப்படின்னு தன்னை பாதுகாக்கிற கவசம் வச்சிருப்பாங்க. அந்த கவசம் கோட்டு மாதிரி, கோட்டை பட்டனை கலத்தி விட்டுட்டா நடுவில் என்ன இருக்கும்? கேப் இல்லையா? அது மாதிரி இந்த கவசம் பூட்டுகிற ஜாயின் பண்ற இடத்துல என்ன இருக்கும்? கேப் இருக்கும். ஹல்லேலூயா. எங்க போட்டுவானோ, பின்னால போட்டுவானோ, சைடுல போட்டுவானோ, முன்னால போட்டுறானோ. வாசிக்கிற வாசிங்க. ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான், வில்லை நாணேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துக்கு இடையில் பட்டது. நீட்டா வந்து இஸ்ரவேலின் ராஜாவின் சந்திலே நுழைந்தது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, சாரதி என்றால் ரத ஓட்டுகிறவன், டிரைவர். நீ திருப்பி என்னை ராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றான். எனக்கு அன்பினால் காயம் பட்டது என்றான். வேதம் சொல்லுகிறது, அவன் சாயங்காலம் மட்டும் இருந்து மரித்து போனான். பாருங்க, இந்த அம்பு நைட்டு வரல, பகலதான் வந்தது. நினையாமல், இவனெல்லாம் குறி வைக்கல அவன். அதான் நினையாமல், பிளான் பண்ணாம திடீரென விட்டான். அது பாட்டுக்கு வந்து இவன்கிட்ட ஏறி இவனை சாகடிச்சுட்டு. இது மாதிரி வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்மை நோக்கி நமக்கு எதிராக வரும். ஹல்லேலூயா. அதனால் நாம் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் தேடுகிற நபர் யாருக்கு ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றால், சர்வாயுத வர்க்கத்தை தரித்த நபர். சர்வாயுத வர்க்கம் என்றால் ஆயுத வர்க்கம். ஒரு பழைய காலத்தில் இருந்த யுத்த வீரன், அவனை பாத்தீங்கன்னா தலையில என்ன இருக்கும்? தலை சீரா இருக்கும், அது ஹெல்மெட்னு சொல்லுவோம். தலை பாதுகாப்பு. மார்பிள் என்ன இருக்கும்? புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. குண்டு துளைக்காத உடுப்பு. பெல்ட். கையில என்ன இருக்கும்? ஷீல்டு, கேடகம். காலில் என்ன போட்டிருப்பாங்க? ஷூ, பாதரட்சை. கையில என்ன வச்சிருப்பாங்க? வாள் வச்சிருப்பாங்க. இது மாதிரி எல்லாம் ஒரு தளவாடங்களை அணிந்த நபர். இதைத்தான் சர்வாயுத வர்க்கம் தரித்த நபர் என்று பெயர். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாருடைய? தேவனுடைய. தேவன் பயன்படுத்துகிற ஆயுத வர்க்கங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க எடுக்கணும். அது தேவனுடைய வல்லமையை சார்ந்தது, ஆவியை சார்ந்தது, பலனை சார்ந்தது, கர்த்தரோடு ஐக்கியப்பட்டதினால் உண்டானது, தேவனோடு இணைந்திருப்பதால் வருகிறது, தேவனை தேடுவதால் வருவது, தேவனுக்கு காத்திருப்பதால் வருவது, தேவ ஆவியினால் நிரப்பப்படுதல், தேவ வல்லமையால் நிரப்பப்படுதல், தேவனுடைய சத்துவத்தால் நிரப்பப்படுதல், தேவனுடைய அக்கினியால் நிரப்பப்படுதல், தேவனுடைய மகிமையால் மூடப்படுதல். உயிர் தெழுந்த வல்லமை இறங்கட்டும். அல்லேலூயா. பாருங்கள், வாழ்க்கையிலே இந்த மாதிரி இது மாதிரிப்பட்ட இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட உடைமைகள். அல்லேலூயா. நம்மை தாக்குகிறவைகள் மேற்கொள்ளாதபடி. எனக்கு யாருமே ஒன்றும் பண்ணக்கூடாது, என்ன பிசாசு ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆமா, நல்ல காரியம் தான். பண்ணக்கூடாதுன்னா
நீ என்ன பண்ணிக்கோ, உன்னை நீ பாதுகாத்துக்கோ. வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், ஆகையால் பொல்லாங்கன் அவனை தொடமாட்டான். தொடாம இருக்கணும்னா நீ உன்னை பாதுகாக்கணும். உனக்குரிய பாதுகாப்பை பத்தி தான் நான் இப்ப சொல்லுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பிராக்டிக்கலா வளர வேண்டியது இது. இது நமக்கு பிடிக்கிறது இல்ல, அதான் சோம்பேறித்தனம் சொன்னேன். பிடிக்கவே செய்யாது. இது என்னமோ யாருக்குதான்? ஊழியக்காரங்களுக்கு மட்டும். அப்ப பரலோகமும் ஊழியக்காரங்களுக்கு. தேவராஜ்யம், தேவனுடைய ஒத்தாசை. பாதி வயசுல வியாதிகளும் பிரச்சனைகளும் வந்து உங்களை மேற்கொள்ளுகிறது. வராதுன்னு நான் சொல்லவே இல்லையே. ஏன் ஜெயிக்குது? ஜெயிக்க கூடாது. நீங்கள் அதை முடிவிலே ஜெயிப்பீர்கள். போராட்டம் வரும். உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயிக்கிற வல்லமை உண்டு, ஜெயித்த வல்லமை உண்டு. உலகத்தை, பிசாசின் கிரியைகளை, எதிர் வல்லமைகளை, மந்திரவாதங்களை, சூனியங்களை ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. அல்லேலூயா. அதாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அது உங்களுடைய பாதுகாப்பு. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், தன்னை பாதுகாக்கிறான். எப்படி? அதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. இதை செய்கிறவனைத்தான் இங்கே நான் சொல்லுகிறேன். சோம்பேறி என்கிற பெயரில் இராதவன், ஜாக்கிரதை உள்ளவன், சுறுசுறுப்புள்ளவன், செயல்படுகிறவன். ஹல்லேலூயா. சோம்பேறி இதை செய்யாதவன். அப்போ தன்னை காக்கிறதற்காக தேவன் கொடுத்த இத்தகைய பாதுகாப்பு கவசங்களை தான் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில காரியங்கள் எல்லாம் கேட்ட ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கும். இன்னைக்கு கூட காலையில் ஒருத்தர் கூப்பிட்டாங்க. 1 இயருக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை. அவங்க ஒரு பக்தியான மனிதர்கள். ஆனால் தேவன் சொல்லுகிற இந்த பாதுகாப்பையும் தங்கள் உடைமைகளையும் தங்கள் உரிமைகளையும் தாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளாதவர்கள், கொள்ள தவறினவர்கள். ஹல்லேலூயா. அதனால அவரு தன்னுடைய மகளுக்கு வீட்டுக்கு போனாங்க குடும்பமா. போன இடத்துல அவர் தூங்கின கட்டில இருந்து கீழே விழுந்துட்டார். மயக்க நிலையிலே அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. ஆனா வெறும் பாடி தான் திரும்ப கிடைச்சு. நைட் அவருக்கு வந்த பிரச்சனை சின்ன மேட்டர். நான் என்ன சொல்லுகிறேன், நாம் எதையோ ஒன்றை செய்துவிட்டு திருப்தி அடைய அல்ல, நாம் தெளிவானதை பெற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, எப்படி ஒரு போர்ச்சேவகன் தலைச்சீர அணிந்து மார்க்கவசம் அணிந்து கேடகம் எடுத்து இடுப்பில் கச்சை கட்டி பாதத்தில் பாதரட்சையிட்டு பட்டயத்தை உருவி சத்துருடைய கிரியைகளுக்கு எதிராக புறப்படுவானோ, அதுபோல் ஒரு ஆயத்தம், ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கிருபை வரட்டும். சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாமே நம்ம தலையில அர்த்தம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்பதுதான், தேவனிடத்தில் எதிர்பார்ப்பதுதான் தலையின் மேல் வைக்கப்பட்ட தலைச்சீராவுக்கு அர்த்தம். நம்பிக்கை ஆண்டவர் மேல ஒரு எதிர்பார்த்து செயல்படுது. எதிர்பார்ப்பு எப்பொழுதும், அது எப்பொழுதும் இருக்கணும், மனதில் இருக்கிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சாயலை அணிந்து கொள்வது நீதி என்னும் மார்க்கவசம். அது தேவனிடத்திலிருந்து இலவசமாய் வருகிறது. கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டியது. அல்லேலூயா. தேவநீதி என்பது எப்படி? நீங்கள் பெற்றிருக்கிற இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு நாளும் நீங்க அது ஜெபத்தில் பெற வேண்டியது. சில அதை கண்டுகிறதே இல்லை. இதுதான் வழி, வேற வழியே இல்லை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவோடு மரணத்தின் சாயலில் நம்முடைய சுயத்தை, பாவ மனிதனை மரணத்தின் சாயல் அளித்திருந்தால் அவர் கொடுத்த உயிர்த்தெழும் சாயல் நமக்கு கிடைத்திருக்கும். இதுதான் புதிய வாழ்க்கையின் அடையாளம். ஒவ்வொரு நாளும் நம்மில் இருக்கிற பாவ சாயல் என்பது நம்முடைய மனசாயல், மனதின் தன்மை, மனதின் நிலை, மனநிலை. அதான் பாவ சாயல் நம்மகிட்ட இருக்கும். குணங்களோடு நினைவுகளோடு நாம் பல காரியங்களினால் வேறுபட்டு நம்முடைய மனம் காணப்படும். இதன் பெயர் சுயம், பழைய மனிதன், பாவ சாயல் என்று பெயர்.
ஹல்லேலூயா. இந்த மனதில் இருக்கிற சிந்தையில் இருக்கிற பழைய மனிதனாகிய சாயலை இயேசுவோடு அழிக்கப்பட, சிலுவையில் அறையப்பட ஒவ்வொரு நாளும் இன்னை பண்ணியிருக்கா காலையில? ஆமா பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா பண்ணியிருப்பீங்க. ஆனா நேராஜனை எழுந்து ஓடி இருப்பீங்க. அடுத்தது என்ன பெற்றிருக்கணும்? தேவ சாயலை பெறணும் இல்லையா? அதுக்கு முன்ன டைம் ஆயிருமே நமக்கு. ஹல்லேலூயா. அது வல்லமை உள்ளது. அது என்ன உள்ளது? வல்லமை உள்ளது. அது எப்படியாம்? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே அவரை எழுப்பி நடப்பித்தார் அல்லவா? தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை. இயேசுவை மரணக்கட்டை உடைத்து உயிரோடு எழுப்புவதற்கு, உயிருள்ள சாயலை அவருக்கு கொடுப்பதற்கு தேவன் நடப்பித்த அவருடைய வல்லமை, அதில் செயல்பட்ட வல்லமை. இயேசுவுக்கு புதிய வாழ்வை, புதிய ஜீவனை, புதிய ஆவியை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்த தேவனுடைய வல்லமை. மரண சங்கிலிகளை உடைத்த வல்லமை, பாதாள வல்லமைகளை உடைத்து அழித்த வல்லமை, சாத்தானுடைய அதிகாரங்களை உரிந்த வல்லமை. ஹல்லேலூயா. என்ன வல்லமைங்க? இயேசுவை உயிர்ப்பித்த தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை. என்னது? பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே. அது மாதிரி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே எது படியே? நம்மிடத்திலே இயேசு கிட்ட நடப்பித்தது போலவே நம்மிடத்திலும் விசுவாசிக்கிற நம்மிடத்தில். எவ்வளவு பெரிய ஒரு ஒர்க்கு! இப்ப தேவனோடு நீங்கள் சீரான ஒரு ஐக்கிய வாழ்வு, காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், சீர்படும் வரைக்கும், பலப்படும் வரைக்கும் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை பெற்றிருந்தால் வறுமையை ஆயுதம் அணிந்தவனை போல் வந்தாலும் நீங்கள் அவனை நிர்வாணியாய் மாற்றுவீர்கள். அவனுடைய ஆயுத வர்க்கங்களை உரிந்தெடுப்பீர்கள். அவன் வல்லமைகளை உரிந்தெடுப்பீர்கள். அவன் ஆயுதங்களை பறித்தெடுப்பீர்கள். தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை பெருகட்டும். விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமை மகா மேன்மையான, அதுபடியே இயேசுட்ட செஞ்ச மாதிரியே விசுவாசிக்கிற நம்மிடத்தில் அவர் காண்பிக்கிற தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னவென்றும் நீங்கள் அறியணும். எது? நம்ம கிட்ட தேவன் காட்டுற வல்லமை எப்படிப்பட்டதா? இயேசு மரித்திருக்கும் போது அவரை உயிர்ப்பிக்கும்படி காண்பித்த அதே சத்துவத்தின் வல்லமை விசுவாசிக்கிற உங்களிடத்தில் காட்டுகிறார். இது உங்களிலே இருந்து பெருகினால் உங்களை சத்துரு மேற்கொள்ள முடியாது. வலு சர்ப்பத்தின் ஆவிகள் மிதிக்கப்படும், மந்திரவாத கட்டுகள் உடைக்கப்படும், சாபக்கிரியைகள் அழிக்கப்படும், பகைமையின் ஆதிக்கம் முறிக்கப்படும், உங்களுக்கு எதிரான தடைகள் நிர்மூலமாக்கப்படும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் காண்பிக்கிற வல்லமை பெருகட்டும், 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 பெருகி ஆவியானவரே கர்த்தர் உங்களிலே கிரியை செய்யட்டும். பாருங்கள், தேவன் நமக்கு காண்பிக்கிற வல்லமை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு அங்கே வெளிப்படுத்தினாரே அதே வல்லமை விசுவாசிக்கிற உங்கள் மேல் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளையை எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமான நபராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், கோழைகளாக, சோம்பேறிகளாக அல்ல, ஆயுதம் பறிக்கப்பட்டவர்களாக அல்ல, தகுதி இழந்தவர்களாக அல்ல, பலவீனர்களாக அல்ல, தோற்றுப்போனவர்களாக அல்ல, எல்லாவற்றையும் செய்ய திராணி உள்ளவர்களாக வேதம் சொல்லுகிறது. திராணி உள்ளவர்களாகும்படி தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நான் சொன்னேன்ல, ஆயுதம் அணிந்தவனை போல் வறுமை, தரித்திரம், பிரச்சனை, போராட்டம் ஆயுதம் அணிந்தவனை போல வருது. நீங்க ஆயுதத்தோட நிக்கணும், அத ஆயத்தமா நிக்கணும். இங்க சொல்லுகிறார் தீங்கு நாள் அப்படின்னா பிரச்சனை வர்ற நாள், ஆயுதம் அணிந்தவனை போல் போராட்டம் வர்ற நாள், வழிப்போக்கனை போல் எதிர்ப்பு வர்ற நாள்ல நீங்க அத தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் எதிர்க்கவும் திராணி உள்ளவர்களாக எதிர்க்கவும், எதிர்க்கணும்.
எதை எதிர்க்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பலவீனப்படுத்துகிற ஆவிக்கு எதிர்த்து நில். பாவத்துக்கு எதிர்த்து நில். பொல்லாத ஆவிகளுக்கு எதிர்த்து நில். உன்னுடைய ஜென்ம குலத்துக்கு எதிர்த்து நில். உன் கீழ்ப்படியாத ஆவிக்கு எதிர்த்து நில். அடங்காத தன்மைக்கு எதிர்த்து நில். அல்லேலூயா. எப்படியாம்? தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு அவைகளை எதிர்க்கணும். தீங்கு நாள் பிரச்சனை, சோதனை, போராட்டம், பலவிதமான எதிர்ப்புகள் வருகிற நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கணும். ஏன் எனக்கு வந்து வரும்? எதிர்க்கணும். அதான் சொன்னல, தேவனுடைய ஆயுத வர்க்கம், தேவனுடைய ஆவியின் வல்லமை, தேவனுடைய ஆவியின் வெளிச்சம், தேவனுடைய ஆவியின் அக்கினி, தேவனுடைய ஆவியின் அபிஷேகம், தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களிலே இருக்கும் போது நீங்கள் எதிர்க்க திராணி உள்ளவர்களாயிருப்பீர்கள். எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் எல்லாத்தையும் செய்து நிறைவேற்றின நபராய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள். பலவீனன் அல்ல, திராணி உள்ளவன். சோம்பேறி அல்ல, திராணி உள்ளவன். சாத்தா வரும்ப திராணி உள்ளவனா இருக்கணும். அதுக்கு நீ ஆயத்தப்படணும். அல்லேலூயா. உள்ள நேரத்தை எல்லாம் உட்கார்ந்து வீணாக்கிட்டு பிரச்சனை வரும்ப அடிபட்டு விழுந்து வாதிக்கப்படுற நபராய் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை எதிர்க்கிற வல்லமைகளை எதிர்க்கத்தக்க ஆயத்தப்படுத்தப்பட்டவர்களால் காணப்பட கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். ஆயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளும்படி, சத்துவத்தினால் நிரப்பப்படும்படி, உயிர்த்தெழுந்த வல்லமையால் நிரப்பப்படும்படி, சாத்தானுடைய கிரியைகளை அனைத்தையும் முறியடித்தவர்களாய், கீழ்ப்படுத்தினவர்களாய், ஜெயம் எடுத்தவர்களாய், திராணி உள்ளவர்களாய் நிற்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சர்வாயுத வர்க்கத்தினுடைய விளக்கத்தை பேசல, முடித்து விட்டேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆவி, ஆத்தும, சரீரம், மனம், சிந்தை, புத்தி, உள்ளம் எல்லா எல்லைக்குள்ளும் நிரப்ப விரும்புகிறார். எல்லோரும் உண்மையாக ஒப்புக் கொடுத்து இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் திராணி உள்ளவர்களை மாற்றுகிற வல்லவர், உங்களை தாக்கின வல்லமைகள், உங்களை பலவீனப்படுத்தின அம்புகள், உங்களை வாதித்த வாதைகள், பலவீனப்படுத்தின ஆவிகள் இப்பொழுதே ஒரு விசேஷித்த தேவ வல்லமை, ஒரு விசேஷித்த தேவனுடைய அதிகாரம், ஒரு விசேஷித்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் வாஞ்சிக்கிற யாவர் மேலும், வாஞ்சிக்கிற யாவர் மேல் இறங்கி ஆயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை நிரப்பப்பட எல்லார் மேலும் வாஞ்சித்து 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 கேளு. ஆவியானவரே, ஹல்லேலூயா. சர்வவல்லவர் நீர். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகட்டும். கர்த்தர் அற்புதத்தை இன்றைக்கு செய்ய விரும்புகிறார். பகலில் பறக்கும் அம்பு, இரவில் நடமாடும் கொள்ளை நோய், பயங்கரம், வாழ்க்கையை சுற்றி கொண்ட பயங்கரங்கள், பொல்லாப்புகள், போராட்டங்கள், வாதைகள், அம்புகள், அவற்றின் எல்லாவற்றின் விடுதலை உண்டாக இப்பொழுது பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். முன்னே வரலாம். இயேசுவின் நாமத்தில்
நாளே பெற்றுக்கோ பெற்றுக்கோ ஆவியான் ஓடி 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 தேவ வல்லமை பெருகட்டு ஹalleluya இப்போ 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 தீராத வாதைகள் தீராத பிரச்சனைகள் தீராத பொல்லாப்புகள் தீராத பயங்கரங்கள் தீராத பாதிப்புகள் தீராத தீமைகள் இப்போ இடமலமதனாதனாதனாதனாதிலே தீடத்தனமதி நந்தனமதனமதானே நந்தி ஹalleluya திட்டங்களை ஜெயிக்கிற வல்லமை இயேசுவே கூப்பிடு கூப்பிடு தீங்கு நாளிலே நீ அவர்களை ஜெயிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய சத்துவத்தினால் தீங்குக்குள்ளே சிக்கொண்டிருக்கிறவனை விடுவிக்கும்படி கர்த்தருடைய வல்லமை சத்துவத்தின் வல்லமை கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் இடப்பித்த வல்லமை 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 இறங்கட்டே நன்றி 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 ராஜா நன்றி சொல்லு தீன தீனா நானா தீனா நனமாதனா தீன தீனி நீதானந்தரமதனமதானே திரிதனமதனமதானந்தத்தவினோ ஹalleluya நன்றி நன்றி யாவர் மேலும் பெரிதான எதிர்பார்ப்போடு தேவனை மகிமைப்படுத்தி பெரிதான எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்கிற வல்லமையா உயிர்த்தெழுந்த வல்லமையா கிறிஸ்துவை எழுப்பின வல்லமையா நிரப்பும் என்று கேளு கைகளை தட்டி மகிமைப்படுத்தி தீங்கு நாளிலே சத்துருவை ஜெயிக்கப்படு நன்றி 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 சொல்லு தீன தீனானா தீனாதனாதனே ஹalleluya நன்றி இயேசுவின் நாமத்தில் ஹalleluya உம்முடைய வாழ்வையும் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பட்டு 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 நீதானந்தரமதனமதானே நிரப்பி ஹalleluya நன்றி நன்றி ஹalleluya உம்முடைய வாழ்வை கர்த்தர் இந்த நாளில் நிரப்ப விரும்புகிறார் உன்னதமானவர் சர்வ வல்லவன் எழுதனிலே உன்னதமானவன் மறைவினிலே சர்வ வல்லவன் எழுதனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன் எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன் தங்கி உறவாடி மகிழ்கின்றேன் எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன் உன்னதமானவ மறைவினிலே சர்வ வல்லவன் எழுதனிலே உன்னதமானவ மறைவினிலே சர்வ வல்லவன் எழுதனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன் எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன் தங்கி உறவாடி மகிழ்கின்றேன் எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன் ஆண்டவர் எனது அடைக்கலமானார் நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார் ஆண்டவர் எனது அடைக்கலமானார் நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார் வேடு கண்ணிகள் கொள்ளை நோய்கள்
தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். வேடு கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். வேடு கண்ணிகள் கொள்ளை நோய்கள் காப்பாற்றி தாங்குகிறார். வேடு கண்ணிகள் கொள்ளை நோய்கள் கப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். உன்னதமானவ மறைவினிலே சர்வ வல்லவன் எழுதனிலே, உன்னதமானவ மறைவினிலே சர்வ வல்லவன் எழுதனிலே உற்சாகமாய் தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தமது சிறகால் அரவணைக்கிறார், தக்கையின் கீழே தமது சிறகால் அரவணைக்கிறார், ரெக்கையின் கீழே அவர் செய்கிறோம். தமது சிறகால் அரவணைக்கிறார், தற்கையின் கீழே அவர் செய்கிறார். சத்தியவசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. சத்தியவசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. உன்னதமானவர் மறையிலே சர்வ வல்லவன் எழுதனிலே, உன்னதமானவர் மறையிலே சர்வ வல்லவன் எழுதனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் தாக்கினாலும், என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் தாக்கினாலும் பாதுகாப்பவர் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. பாதுகாப்பவர் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. பாதுகாப்பவர் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் தாக்கினாலும், என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் தாக்கினாலும், என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் தாக்கினாலும், என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் தாக்கினாலும் பாதுகாப்பவர் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. பாதுகாப்பவர் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. உன்னதமானவ மறைவினிலே சர்வ வல்லவர், உன்னதமானவ மறைவினிலே சர்வ வல்லவர் தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் தாக்கினாலும், என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் தாக்கினாலும், என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர், என் பக்கம் 1000 பேர் 10000 பேர் தாக்கினாலும் பாதுகாப்பவர் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. பாதுகாப்பவர் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சர்ப்பங்களை மீது தீடுவேன். சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சர்ப்பங்களை மீது தீடுவேன். சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் ஒவ்வொரு மேலும் சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சர்ப்பங்களை மீது தீடுவேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சத்தான காலடியில் நசுக்கிடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சர்ப்பங்களை மீது தீடுவேன். சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சர்ப்பங்களை மீது தீடுவேன். சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சர்ப்பங்களை மீது தீடுவேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சத்தான காலடியில் நசுக்கிடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் தேவனுடைய வல்லமை, சத்தனுடைய வல்லமை, அழித்த தேவ வல்லமை, மரண கட்ட உடைத்த தேவ வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி சமாதானத்தின்
தேவன் சீக்கிரமாய் என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் தாக்கினாலும் என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் தாக்கினாலும் என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் தாக்கினாலும் பாதுகாப்பவர் பக்கத்திலே பாதிப்பு இல்லையே பயம் பாதுகாப்பவர் இப்போ வல்லமை இறங்கட்டும் ஆவியானவர் இறங்கட்டும் பாதுகாப்பவர் பக்கத்திலே பாதிப்பு இல்லையே பாதுகாப்பவர் அளவற்ற வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை வாஞ்ச வரட்டு விசுவாசத்தோடு இப்போ இறங்கட்டும் வல்லமை இல்லையே பயம் இல்லையே சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன் சீரும் சப்பங்களை மிதித்திடுவேன் சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன் சீரும் சப்பங்களை சிங்கத்தின் மீது நான் இயேசுவின் நாமத்தில் உனக்கு எதிராக தீங்கு செய்கிற வல்லமை ஓடி போகிறது சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன் சீரும் சப்பங்களை மிதித்திடுவேன் சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன் சீரும் சப்பங்களை மிதித்திடுவேன் ஆமென் சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன் சீரும் சப்பங்களை மிதித்திடுவேன் உண்மையாக நான் நடந்திடுவேன் சீரும் சப்பங்களை மிதித்திடுவேன் இயேசுவின் நாமத்தில் நான் நடந்திடுவேன் சீரும் சப்பங்களை மிதித்திடுவேன் பாதுகாப்பவர் பக்கத்திலே பாதுகாப்பவர் பக்கத்திலே இப்போ பாதுகாப்பவர் பக்கத்திலே இல்லையே பயம் இல்லையே சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன் சீரும் சப்பங்களை மிதித்திடுவேன் சிங்கத்தின் மீது நான் உனக்கு ஒரு விலையேறப்பட்ட வல்லமை தேவ வல்லமை வரும்போது நீ புதிய மனுஷன் மாறுவாய் புதிய மனிதனை மாறுவாய் தேவ வல்லமை உனக்கு தேவை உயிர்த்தெழுந்த வல்லமை இப்போ எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க உங்க மேல இப்போ ஆவியானவர் வல்லமையோடு மகிமையோடு கிருபையோடு வருகிறார் சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன் சீரும் சப்பங்களை மிதித்திடுவேன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சத்தானை காலடியில் சீக்கிரமாய் இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமாய் இயேசுவின் நாமத்தில் இப்போ சாத்தானவன் காலிலே நசுக்கி திடதரதரதரா ஆவியின் அக்கினி வல்லமா இப்போ திக்கதரதரவாதனா உன்னை பலவிதமா எதிர்த்து செயல்படுகிற சாத்தானே காலின் கீழே நசுக்கி சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் தாக்கினாலும் 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 பாதுகாப்பவர் பக்கத்திலே பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே பாதுகாப்பவர் பக்கத்திலே பாதிப்பு இல்லை எஸ் பாதுகாப்பவர் பக்கத்திலே பாதுகாப்பவர் இப்போ பாதுகாப்பவர் வல்லமையோடு கர்த்தர் எழுந்தருளுகிறார் சத்துரு சிதறி உன்னை விட்டு சிதறந்து போகிறது மந்திரவாதங்கள் சிதறி சாபங்கள் சிதறி வல்லமை அளவற்ற வல்லமை உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் நாமத்தில் ஹalleluya நன்றி நன்றி உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தேவ வல்லமை அளவற்ற வல்லமை தாங்க முடியாத வல்லமை இறங்கி நிரப்பி நிரப்பி நன்றி நன்றி நன்றி
நன்றி நன்றி நன்றி. கர்த்தரின் வல்லமை, உன்னை சந்தித்த வல்லமை, சத்துருவை நிர்மூலமாக்கிற வல்லமை, வியாதிகளை மாற்றுகிற வல்லமை, சாபங்களை மாற்றுகிற வல்லமை, தரித்திரத்தை மாற்றுகிற வல்லமை, பொல்லாப்பை மாற்றினா ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. தேவனுடைய மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் காணப்படுகிற ஒவ்வொரு வாழ்விலும் கர்த்தராகிய தேவன் கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பி அவிடத்தில் நடப்பித்த வல்லமையினால் உன்னை நிரப்புகிறார். நிரப்பி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே. Thank you Jesus. ஒவ்வொருடைய வாழ்விலும் எடுபடாத நல்ல பங்கு, எடுபடாத நல்ல பங்கு தேவன் கட்டளையிட்டார். அதை பற்றி கொள்ளுகிற உத்தம இருதயம், பற்றி கொள்ளுகிற உத்தம இருதயம் உண்டாகட்டும். உத்தம இருதயம் உண்டாகட்டும். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வாயை தரும் எல்லோர் மேலும் அது பலிக்கட்டும், பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய பிரசன்னம் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிற ஒவ்வொரு மேலும் அளவில்லாமல் வெளிப்பட்டு, அளவில்லாமல் செயல்பட்டு, அளவில்லாமல் செயல்பட்டு தீமைகள் அனைத்தையும் மாற்றுகிறவர், தீமைகளை மாற்றுகிறவர், பொல்லாப்பை மாற்றுகிறவர், வாழ்க்கையில் உயிர் மீட்சியை தருகிறவர், உயர்வை தருகிறவர், உயர்வை தருகிறவர், காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் தங்கி ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். பாதுகாப்பளிக்கிற வல்லமை ஒவ்வொரு மேலும் பெருகட்டும். மனுஷர்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காக்கும் வல்லமை பெருகட்டும். வாதைகள், தீராத வியாதிகள், தீராத அந்நிய பொல்லாப்புகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். நன்றி நன்றி சொல்லு. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. தேவனுடைய மாறாத கிருபை, விலகாத தயை, நீ செய்கிற கிரியைகள் அனைத்திலும், உன் வேலையிலும், உன் வாழ்க்கையிலும், எல்லையிலும் பரிபூர்ணமாய் இன்று முதல், இன்று முதல், இன்று முதல் உண்டாயிருக்கும். நன்றி சொல்லு. உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் தேவனை நன்றி செலுத்தி கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வாழ்வை ஆளட்டும், உங்களுடைய வாழ்வை ஆளட்டும், உங்களுடைய வாழ்வை ஆளட்டும், உங்களுடைய வாழ்வை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உயர்வையும் மேன்மையும் கைவிட்டு போன நன்மைகள் அனைத்திலும் இருந்து
பிரதிபலனை மீண்டும் உண்டாக பண்ணுகிறவர். பிள்ளைகளை ஆசீர்வதி. தலை முதல் பாதம் வரை வாதைகளும் வியாதிகளும் பலவீனங்கள் முற்றிலுமாய் உரிந்து போடப்படட்டும், பிடுங்கப்பட்டு போகட்டும். நரம்புகளை விட்டு, எலும்புகளை விட்டு, குடல் பகுதிகளை விட்டு, தலை பகுதியை விட்டு, எலும்புகளை விட்டு, எல்லா விதமான டைஜஸ்ட் சிஸ்டத்தை விட்டு, யூரினரி சிஸ்டத்தை விட்டும், எல்லா நாடிகளை விட்டும் இயேசுவின் நாமத்தில் பிடுங்கப்படு, பிடுங்கப்படட்டே. பிடுங்கப்படட்டும். நீராளுகை செய். கர்த்தருடைய ஆவியாளட்டும். சுகத்தோடு சமாதானத்தோடு சாட்சிகளாய் அநேகருக்கு தங்கள் நன்மையை குறித்து ஆண்டவர் நன்மை செய்தார் என்று சொல்லுகிறவர்களாய் மாறட்டும். ஆசீர்வாதம் நிலைக்கட்டும், பாதுகாப்பு நிலைக்கட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி பலப்பட்டு நிற்கிறவர்களாய் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.